அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்று இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சோசியல் சயின்ஸ் மாடல் கொஸ்டின் பேப்பர் மிக முக்கியமான அரசியலமைப்பு சட்டங்கள், சட்ட திருத்தங்கள், முகவுரை பற்றிய வினாக்கள் ஆல்ரெடி கேட்டிருக்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லேருந்து தொகுத்து உங்களுக்கு முழுமையாக கொடுத்துருக்குறேன். ஸோ இந்த வீடியோவை பாருங்கள். தொடர்ந்து இது போன்ற வீடியோக்கள் அடுத்தடுத்து வர இருக்குது. அதற்காக நம்முடைய கல்வி லோசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் டிஎன்பிஎஸ்சி, டெட், டிஆர்பி எந்த தேர்வுக்கு தயாராகிற நண்பர்களாக இருந்தாலும் நம்மளுடைய வீடியோக்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். உங்களுடைய நண்பர்கள், உறவினர்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். வாங்க இந்த வீடியோவை பார்க்கலாம். இந்திய அரசியலமைப்பு. இந்திய அரசியலமைப்பு வரைவு குழுவின் தலைவர் யார்? டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். 1946ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு டேஸ் என்பவர் தலைமை தாங்கினார். டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. பிற நாடுகளிலிருந்து இந்திய அரசியலமைப்பிற்கு பெறப்பட்டதை சரியாக பொறுத்துக. பாராளுமன்ற முறை, மக்களாட்சி இங்கிலாந்து. அடிப்படை உரிமைகள் அமெரிக்கா. அரசு நெறிமுறை கோட்பாடுகள் அயர்லாந்து. கூட்டாட்சி கனடா. கீழ்கண்டவற்றை பொறுத்துக. அமெரிக்க அரசியல் சாசனம். உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை பதவியிலிருந்து நீக்கும் முறை. ஜெர்மனியின் வெய்மர் அரசியல் சாசனம். நெருக்கடி காலத்தில் அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைத்தல். பிரிட்டிஷ் அரசியல் சாசனம். ஒற்றுமை குடியுரிமை. ஐரிஷ் அரசியல் சாசனம். பாராளுமன்றத்திற்கு மேலவைக்கு பிரதிநிதிகள் நியமனம். இந்திய அரசியலமைப்பை உருவாக்க வரைவு குழு எடுத்துக்கொண்ட காலம் 2 ஆண்டுகள் 11 மாதம் 18 நாட்கள். உலகிலேயே எழுதப்பட்ட மற்றும் மிகவும் நீளமான அரசியலமைப்பு எது? இந்தியா. இந்தியாவில் நமது இந்திய அரசியலமைப்பின்படி மொழிகள் டேஸ் கீழ் வருகின்றன. 8வது அட்டவணை. இந்தியாவில் அலுவலக பணி மொழிகளாக, ஆட்சிப்பணி மொழியாக அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் எத்தனை? 22. இந்திய அரசியலமைப்பு முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு நவம்பர் 26, 1949. கீழ்கண்ட 3 கூற்றுகளில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் குறித்து சரியான கூற்றை கண்டறிக. 1 மற்றும் 3. இந்திய அரசியலமைப்பு சட்டம் சமூகங்களில் கட்டமைப்புக்குட்பட்ட ஓர் ஆவணம். 3வது, இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பது பாராளுமன்றத்திலும் நீதிமன்றத்திலும் உரைவிலக்கம் செய்யப்படும் ஒரு பணுவல். அரசமைப்பின் மேன்மை இதன் மூலம் பராமரிக்கப்படுகிறது. சுதந்திரமான நீதித்துறை. தேசிய கொடியின் வடிவமைப்பை இந்திய அரசியல் நிர்ணய சபையால் டேஸ் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 22 ஜூலை 1947. கீழே கொடுக்கப்பட்டுள்ள உயர் பதவி அலுவலர்களின் பட்டியலை கவனித்து அவர்கள் பதவியின் அடிப்படையிலான முன்னுரிமை படைநிலையை பட்டியலிடுக. இதில் 1வது இந்திய தலைமை தேர்தல் ஆணையர். 2வது மக்களவை துணைத் தலைவர். 3வது மத்திய அமைச்சரவை செயலர். 4வது தலைமை இராணுவ அதிகாரி. இந்திய அரசியலமைப்பு முகவரை பற்றிய வாக்கியங்களை கவனிக்கவும். மேற்காணும் கூறுகளில் எது தவறானது அப்படின்னா 1வது மட்டும் தவறானது, மீதெல்லாம் சரியானது. ஜவஹர்லால் நேரு அவர்கள் இதனை அரசியல் சாசனத்தின் அடையாள அட்டை என்று கூறுகிறார். இது தவறானது. சரியான விளக்கங்கள் பாருங்கள். இது அரசியல் சாசனத்தின் அதிகாரத்தை வெளிப்படுத்துகிறது. இந்திய நாட்டின் தன்மையை வெளிப்படுத்துகிறது. இந்திய அரசியல் சாசனத்தின் கொள்கைகளை வெளிப்படுத்துகிறது. மதசார்பற்ற என்பதன் உண்மையான பொருள். அரச மதம் என்ற ஒன்று இல்லை. பின்வருவனவற்றில் எது மாநிலத்தின் இன்றியமையாத பண்பாகும்? இறையாண்மை. குடியரசு என்னும் பதம் முதலில் சொல்லப்பட்ட இடம் ரோம். அரசியலமைப்பின் மற்றொரு துணிச்சலான கூறு என்னவென்றால் இது மதசார்பற்ற அரசை நிறுவ முயல்கிறது. கீழ்காணும் கூற்றுகளில் மதசார்பற்ற அரசு பற்றி கருத்துக்களில் பொருத்தமற்றது. அதன் சில கருத்துக்கள் நாட்டின் இறையாண்மைக்கு எதிரானது. சரியானது இதெல்லாம் பாருங்கள்.
மத சமத்துவம் வழங்கப்பட்டுள்ளது. சிறுபான்மையினரின் பண்பாட்டு பாரம்பரியம் பாதுகாக்கப்பட்டுள்ளது. தீண்டாமை ஒழிக்கப்பட்டது. இந்திய அரசியலமைப்பின் முகவரையில் உள்ள சோசியலிஸ்ட் என்ற வார்த்தை தொடர்புடைய அரசியல் சாசன திருத்தச் சட்டம் 42வது அரசியல் சாசன திருத்தச் சட்டம் ஆகும். கீழ்காணும் எந்த வழக்கின் தீர்ப்பில் உச்சநீதிமன்றம் அரசியலமைப்பில் முகவுரையை பற்றி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் ஒரு பகுதியாக கருத வேண்டும் என தீர்ப்பளித்தது? கேசவானந்த பாரதி வழக்கு 1973. மதசார்பின்மை மற்றும் மக்களாட்சி ஆகியவை அரசின் இரு தூண்கள் என்று கூறியவர் இந்திரா காந்தி. அடுத்த வினா, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற முழக்கங்கள் இந்திய அரசியலமைப்பின் முகவரையில் முக்கியத்துவம் தரப்பட்டது. இவை எந்த புரட்சியின் முழக்கங்கள்? பிரெஞ்சு புரட்சி. அரசியலமைப்பு முகவரை என்பது அரசியலமைப்பின் அரசியல் ஜாதகம் என்று கூறியவர் K.M. முன்சி. எந்த சட்டத்தின் மூலம் சமய சார்பற்ற என்ற வார்த்தை அரசியல் சாசனத்தின் முகப்புரையில் சேர்க்கப்பட்டது? 42வது சட்ட திருத்தம். 1976ஆம் ஆண்டு இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் சமய சார்பற்ற என்ற வார்த்தை எத்தனையாவது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின்படி சேர்க்கப்பட்டது? 42வது அரசியலமைப்பு திருத்தம். முகவுரையில் ஆரம்பத்தில் 1976ஆம் ஆண்டு அரசியல் சாசன திருத்தம் சட்டம் மூலமாக சேர்த்த வார்த்தையை எடுத்து எழுதவும், தெரிந்து எடுக்கவும். இதில் சரியான வார்த்தை மத சார்பற்ற இல்லை நேர்மை. இந்திய இறையாண்மை கொண்ட நாடாக உருவானது. இது எந்த தேதியில் அப்படின்னா 15 ஆகஸ்ட் 1947. 1976ஆம் ஆண்டு இந்திய அரசியலமைப்பின் முகவரியில் சேர்க்கப்பட்ட கூற்று யாது? சமதர்ம. பொறுத்துக. இறையாண்மை முற்றிலும் அரசியல் சுதந்திரம் மற்றும் இறை அதிகாரம். பொதுநலக் கோட்பாடு எல்லா வித வேற்றுமையையும் தகர்க்க சமூக மாற்றத்தை உருவாக்குதல். மத சார்பற்ற எந்த மதத்தை வேண்டுமானாலும் பின்பற்ற பறைசாற்ற சுதந்திரம். ஜனநாயகம் மக்களால் மக்களுக்காக மக்களவை செய்யும் ஆட்சி. கீழ் குறிப்பிடவர்கள் இந்திய அரசியலமைப்பின் முன்னுரை தான் அரசியலமைப்பின் முக்கிய குறிப்பு என்று கூறியது யார்? எர்னஸ்ட் பார்க்கர். இந்தியாவின் முழுமையான இறையாண்மை அதிகாரம் பெற்றிருப்பது இந்திய மக்கள். பின்வரும் கூற்றுகளில் எது சரியான? இந்திய அரசியல் அமைப்பு சட்ட முகவுரையின் கடைசி வரியாகும். இவ்வழியாக அரசியலமைப்பு சட்டத்தினை தன்வயமாக்கி எங்களுக்கு அளித்துக் கொள்கிறோம். அடுத்த வினா, மதசார்பற்ற மக்களாட்சி பின்வரும் சொற்றொடரில் எது எவை சரியானவை? 1வது மற்றும் 3வது. 1வது, அரசு எந்த ஒரு மதத்தாலும் கட்டுப்படுத்தப்படாது. 3வது, ஒருவர் எந்த மதத்தை பின்பற்ற விரும்புகிறாரோ அதை கடைபிடிக்கும் உரிமை அரசு அனைவருக்கும் உறுதி செய்கிறது. இந்திய அரசியலமைப்பின் முகவரை அரசியல் சாசனத்தின் அடையாள அட்டை என்று கீழ்கண்டவர்களில் யார் கூறியது? N.A. வால்கிவா. அடுத்த வினா, சரியான கூற்றை தேர்வு செய்க. 1வது, 3வது, 4வது. இதில் 1வது, சமய சார்பின்மை என்பது இந்திய அரசியலமைப்பின் ஒரு அங்கமாகும். 3வது, எந்த சமயத்தையும் பின்பற்ற அரசு அனுமதி அளித்தல். 4வது, சமய விவகாரங்களிலும் அரசு நடுநிலைமை கொண்டிருத்தல். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி. கல்வி இலவசம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.